ஹாய், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஒரு மட்டன் எடுக்கிறீங்களா? அப்போ ஒரு நாள் எந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீடு என்னங்க தெருவே மணக்குவாங்க. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ அந்த தண்ணி வெளியே வராமல் இருக்கும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பூண்டு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சீரகம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7 விசில் கிட்ட வைங்க. உங்கள் மட்டனை பொறுத்து. நான் ஒரு 7 விசில் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தனியாக போட்டுக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதி தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிட்டே வாங்க. அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு கசகசா எடுத்துக்கிட்டேன், சோம்பு எடுத்துக்கிட்டேன், சீரகம் எடுத்துக்கிட்டேன். இது கூட தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆற வச்ச இந்த மசாலாவுக்கு தேவையானது நான் இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கோங்க, பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் இலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வதக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அது கூட தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. அதுக்கு நான் முன்னாடியே கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளேவர் இறங்கும்னு சொல்லிட்டு நல்லா வதக்கிட்டே வந்துட்ட பிறகு சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்மளோட குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட மட்டன் மசாலா அந்த மாதிரி கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை இதில் ஊற்றிட்டேன். ஏன்னா இதுலேயுமே மிளகு சீரகம்லாம் இருக்குல்ல, அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த மசாலாவை ஊற்றிட்டு நல்லா உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச கறியில் இந்த மசாலா ஊற்றிட்டு நம்ம விசில் தான் வைக்க போகிறோம். இல்லை நீங்கள் அப்படியே கொதிக்க வைக்கிறதாலும் வைத்துக்கலாம். எனக்கும் விசில் வச்சா தான் அந்த தேங்காய் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செக்ஷன். இதுக்கு ஏற்ற இது பார்த்திங்கன்னா ஆவி தோசை தான். ஆவி தோசை சுட்டுட்டு இந்த குழம்பை தொட்டு சாப்பிடக்கூடாது, அப்படியே ஊற்றி பெரட்டி அப்படியே சாப்பிடணும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சண்டேவில். தேங்க்யூ.